மகனே மகளே, நான் எலியா மாதிரி உன்னை பயன்படுத்தி உன் மூலமாக பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். ஆனால் எலியா மாதிரி நான் சொல்கிறத நீ கேட்டு செயல்படணும். நீயா பிளான் பண்ணக்கூடாது, நீயா காரியம் செய்யக்கூடாது, என்கிட்ட கேட்டு நீ செய்யணும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து கொண்டால் எலியாவை போல உங்களை பயன்படுத்த ஆண்டவர் விருப்பத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்பதாக. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கடைசியாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. இதன் பிறகு புதிய ஏற்பாட்டிற்கும் இந்த பழைய ஏற்பாட்டுக்கு இடைப்பட்ட காலம் 400 வருடங்கள் என்று சொல்லப்படுகிறது. அது சைலண்ட் பீரியட். அதன் பிறகு தீர்க்க தரிசனம் வெளிப்படவும் இல்லை, தீர்க்கதரிசிகள் எழும்பவும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவும் இல்லை. ஒரு 400 ஆண்டு காலம் சைலண்ட் பீரியட். இது கடைசியாக சொல்லப்பட்ட தேவனுடைய தீர்க்க தரிசனம். நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக என்று ஆண்டவர் சொல்கிறார். எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினாரா என்று சொன்னால், யோவான் ஸ்நானகன் வந்து பிரசங்கம் பண்ணி தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றின போது எலியாவின் ஆவியை உடைய மனுஷன் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு மனிதர். எலியாவை தேவன் எப்படி பயன்படுத்தினாரோ அப்படி யோவான் ஸ்நானகனை தேவன் பயன்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு எலியாவை நான் அனுப்புவேன் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை கர்த்தர் அனுப்பினார். எப்பொழுது, எதற்காக அனுப்பினார்? இயேசு இந்த உலகத்தில் வந்து ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி திரள் கூட்ட மக்களை ரட்சிக்க அவர் மூலமாக ஒரு எழுப்புதல் உண்டாக உலகத்தை ஆயத்தப்படுத்தவும் வழியை ஆயத்தப்படுத்தவும் எலியா வர வேண்டியது அவசியமாயிற்று. ஆகவே எலியாவின் ஆவியை பெற்ற இந்த யோவான் ஸ்நானகனை கர்த்தர் எழுப்பி அதே விதமாய் பயன்படுத்தினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அது முதலாவது வந்த முதல் நூற்றாண்டு எழுப்புதலுக்கு முன்பாக தேவ திட்டம் நிறைவேற ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை எழுப்பினார். இப்போ நாம் இருப்பது கர்த்தருடைய வருகையின் நாள், கடைசி காலம், உலகம் முடிவடைகிற காலம். இந்த கடைசி காலத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாக போகிறது. திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் பக்கம் திரும்ப போகிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் எலியாக்களை எழுப்புகிற ஒரு காலம் இது. ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற எலியாக்களை எழுப்புகிற காலம். எலியாக்களை தேவன் அனுப்புகிற ஒரு காலம் இது. இந்த எலியாக்களை விசேஷமாக என்ன காணப்பட்டது? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். நான் எல்லாவற்றையும் உடைய வார்த்தையின்படி செய்தேன் ஆண்டவரே. எலியா தைரியமாக சொல்கிறார், நான் சுயமாக ஒன்றும் பண்ணலை, நீங்கள் சொன்னதை நான் செய்திருக்கிறேன். ஏன்னா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தில் மழையை கட்டளையிட போகிறேன். கர்த்தர் சொல்லித்தான் அனுப்புகிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் எலியா செய்கிறார். அப்போ தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதர், அவங்க ஜெபத்துக்கு தான் வல்லமை உண்டு. கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தால் உங்கள் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு.
தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ரெண்டாவது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம இருக்கணும். எலியா பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்கிறார். வானத்தை அடைச்சிரு. சரி ஆண்டவரே, வானத்தை அடைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? நீ போய் கேரி தாத்தண்டை ஒளிந்து கொண்டிரு, காகத்தை வச்சு உன்னை போஷிப்பேன்னு சொல்றார். கேரி தாத்தண்டையா? அது வனாந்தரத்தில் ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். அங்கதான் நீ பாதுகாப்பா இருக்க முடியும். இல்லாட்டா இந்த ராஜாவை ஏசபேல் உன்னை விட மாட்டான். அங்கே போயிரு, காகத்தை கொண்டு போஷிப்பேன். என்ன ஆண்டவரே, காகத்தை எப்படி நம்புறது? ஒரு மனுஷனை கொண்டு போஷி சொன்னா கூட பரவாயில்ல, காகத்தை கொண்டு போஷிக்கிறேன்னு சொல்றீங்களே. நீங்க காகத்துக்கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பினா என் கையில் கொண்டு வந்து ஒழுங்கா தருமா அது? அல்லது அது பாட்டில் சாப்பிட போயிட்டுனா என்ன பண்றது? ஆனாலும் கர்த்தர் சொன்னார், சரி ஆண்டவரே நான் போறேன் அப்படின்னு கேரி தாற்றண்டை போயிருந்தா. இந்த கேரி தாறு இப்பவும் இருக்குது. யூதேயாவின் வனாந்தரம் இருக்கிறது. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வருகிற வழியில் யூதேயாவின் வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் அந்த ஆறு ஓடுகிறதை பார்க்க முடிந்தது. ஒரு சமயம் எங்களுடைய கைடு அங்கே கூட்டிகிட்டு போனார். ஒரு மலை மேலே பஸ்ஸை போய் நிறுத்தி இறங்கி போய் பார்த்தால் ஒரு சின்ன வாய்க்காலை போல தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. அது ஒரு காலத்தில் பெரிய ஆறாக இருந்திருக்குது. இப்போ ஒரு சின்ன வாய்க்காலாக தண்ணீர் போகிறது. இதுதான் கேரி தாறு, எலியா ஒளிந்திருந்த இடம் என்று அவர் காண்பித்தார். அது யூதேயாவின் வனாந்தரம், ஆள் நடமாட்டமே இல்லாத இடம். அங்குதான் தேவன் எலியாவை வைத்து போஷித்து பராமரித்து வந்தார். எலியா கீழ்ப்படிந்தார். இப்போ தண்ணீர் வற்றி விட்டது. அடுத்து என்ன பண்ணுவது சாப்பாட்டுக்குன்னு யோசிக்கும் போது சாரிபாத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். சாரிபாத் ஊர் எங்கே இருக்குன்னா, ஏசபேலுடைய சொந்த ஊரை தாண்டி தான் சாரிபாத் இருக்கிறாரு. அந்த வழியை தான் போகணும். சமாரியாவை கடந்து அந்த வழியை தான் அவர் போகணும். அப்போ அவர் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே இது ரொம்ப ஆபத்தானது, ரிஸ்க்கு, நான் அந்த பக்கம் போகலை, இந்த பக்கம் போயிடட்டுமா? இங்கே இருக்குல்ல, இந்த பக்கமாக போய் நான் சவுத் பக்கமாக போயிடுறேன், தென் பக்கமாக போடுறேன், அங்கே போனால் ஆபத்து அப்படின்லாம் சொல்லலை. கர்த்தர் சொன்னால் சரி ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வார். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வார். எலியா அதனால தான் கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன தேடுகிறார்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். சொந்தமாக எதுவும் செய்யக்கூடாது, சுயமாக எதுவும் செய்யக்கூடாது, நீங்களே ஊழியத்தை பிளான் பண்ணக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் ஊழியமாக செய்யணும். உங்களுடைய சொந்த வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப காரியத்தில், எந்த காரியமானாலும் கர்த்தர் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க, ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்டு அதன்படி செய்கிறவளாக இருக்கணும். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு காரியம் சொல்லுகிறார். தன்னுடைய வருகை குறித்தும் பரலோக பாக்கியத்தை குறித்து சொல்லும் பொழுது, பிதாவின் சித்தம் செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்கிறவன் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. பிதாவின் சித்தம் செய்யணும். பிதா என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவங்க தான் வருகையில் காணப்பட முடியும் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வியாதியஸ்தரை குணமாக்கினோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை நாங்கள் துரத்தினோம், உம்முடைய நாமத்தினால் அற்புத அடையாளங்களை செய்தோம், எங்களுக்கு தெரியலையான்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லுவாராம், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை எனக்கு தெரியாது, ஹூ ஆர் யூ அப்படின்னு ஆண்டவர் கேட்பாராம். எப்படி இருக்கும் பாருங்க. ஊழியம் செய்தவங்க, பிசாசை துரத்தினவங்க, வியாதியஸ்தரை குணமாக்கினவங்க, இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளங்களை செய்தவங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல, உங்கள் இஷ்டப்படி ஊழியம் செய்கிறீங்க, உங்கள் இஷ்டப்படி பிசாசை விரட்டுறீங்க, உங்கள் விருப்பப்படி எல்லாத்தையும் செய்தீங்க, உங்கள் பேருக்காக புகழுக்காக உங்கள் சபைக்கு ஏன் சபை ஏன் ஆத்மா ஏன் ஊழியம் அப்படின்னு சொல்லலாம் செஞ்சீங்க. நான் சொன்னதை நீ செய்தியா? நான் சொல்லுகிறபடி நடந்தியா? பிதாவின் சித்தத்தின்படி காரியங்களை செய்தியா? உன் விருப்பப்படி எல்லாமே செய்கிற? இதான் ஒரு குறைபாடு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்ச போது 74 என்னுடைய அறைக்குள்ள
அப்படியே ஃபயர் அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. அந்த அக்கினிக்கு நடுவில் இருந்து கர்த்தருடைய குரல், ஆண்டவருடைய சத்தம், இடி முழக்கத்தை போல அந்த சத்தம். சென்னையில் பாடியில் நான் தங்கியிருந்த அறைக்குள்ள அது நடைபெற்றது. நான் நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் முழங்காலில் நின்று ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவருடைய குரல் தொனித்தர், என்னோடு பேசினார். அப்போது ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டோம். நான் ஊழியம் செய்யாமல் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 20 நாள் வேலை செய்திருப்பேன். அப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். நான் உன்னை எதுக்கு தெரிந்து கொண்டேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார். நான் ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டு படிப்பெல்லாம் விட்டுட்டு வந்தேன்ல, இங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு ஊழியன்னா என்னன்னு தெரியல ஆண்டவரே, நீ கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்கிறேன்ல, ட்ராக்ஸ் கொடுக்குறேன், கிராமத்துக்கு போகிறேன், தெரு பிரசங்கம் பண்ணுறேன், உண்மை பற்றி சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே ஊழியம் இருக்குது, மற்ற நாளில் வேலை பார்க்கலான்னு சொன்னாங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு. ஆண்டவர் சொன்னார், அதுக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ எனக்கு வேணும், என் ஊழியத்தை செய்யணும். ஆனால் எனக்கு ஊழியன்னா என்னன்னு தெரியலையே, என்ன பண்ணணும்னு தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு கேட்டபோது சொன்னார், நான் என்ன சொல்லனோ அதை செய் போதுன்னார். அவ்வளோதானா, நீங்கள் சொல்கிறத நான் செய்யணும், அவ்வளோதானே, ரொம்ப ஈஸியாக இருக்குது, கஷ்டமே இல்லை. நானாக யோசிக்கணும், நானாக திட்டமிடணும், நானாக செய்யணும் தான் கஷ்டம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சால் போதுமா. சரி ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு தான் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் சொல்கிறத செய்கிறது தான் ஊழியம். நம்ம இஷ்டப்படி செய்வது அல்ல, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வது. அப்போ தான் ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுவார். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன் நான். ஆனால் ஆண்டவர்கிட்ட காத்திருந்து அவர் சொல்கிறத கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அது 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேலையில் நடக்கிற விஷயமா அல்ல. காத்திருக்கணும், ஆண்டவருடைய பாத்தில் அமர்ந்திருக்கணும், ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கவனமாக கேட்டு அதன்படி செய்யணும். இந்த கேம்பஸில் பார்க்குற எல்லா கட்டிடமாகட்டும், எல்லா விஷயங்களாகட்டும், ஒவ்வொன்றும் கர்த்தர் சொன்னது. அவர் சொல்லாத ஒன்றை நான் செய்தது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் இருக்கணும்னே. ஆண்டவர் இந்த கட்டிடத்தை கட்டி தருவேன்னு பிளான் கொடுத்தாரு, முடிஞ்சிட்டு. இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சில மாதங்கள் ஆனார். ஜன்னல் எப்படி இருக்கணும், இந்த கதவு எப்படி இருக்கணும், இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கணும். இதே இடத்துல பல நாட்கள் பல மணி நேரம் நான் காத்திருந்து கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே இந்த எப்படி இதை ஃபினிஷ் பண்ணணும், இந்த டோரை எப்படி போடணும், ஜன்னல் எப்படி வைக்கணும், அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கணும், இதுக்காக நீங்கள் சொல்லணும்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் காத்திருந்து ஒன்றா ஆண்டவர் சொன்னார். எங்கே பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துன்ற பெயர் இருக்கணும். அதனால தான் பாருங்கள், கர்த்தர் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அதில் ஆங்கிலத்தில் தமிழில் நீங்கள் பார்க்கணும். எங்கே திரும்பினாலும் இயேசு 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 கிறிஸ்து என்கிற வார்த்தை அதை பார்க்க முடியும். எல்லாமே ஒன்று ஆண்டவர் சொன்னார். அதே மாதிரி இந்த கேம்பஸில் ஒவ்வொரு கட்டிடமும் கர்த்தர் சொன்னது, அவர் காண்பித்தது, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும். அப்போ தேவனிடத்திலிருந்து அந்த ஆலோசனை பெறுவதற்கு அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஒரு மனுஷனாக இருந்த போய் உடனே கேட்டுக்கொள்ளலாம். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லணும், இந்த காரியத்தை இப்படி செய் என்பதாக. சில சமயம் உடனே பதில் சொல்லுவார், சில சமயம் அமைதியாகிடுவார். அதுக்காக மணிக்கணக்காக மாத கணக்காக சில சமயம் காத்திருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் பதில் தருவார். அதுக்கு தான் நமக்கு பொறுமை வேணும், கர்த்தரிடத்தில் காத்திருக்கணும். அப்போ நாம் அவசரப்பட்டு ஊழியத்தை பிளான் பண்ணோன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், நீ தானே திட்டம் போட்ட, நீ தானே பிளான் போட்ட, நீ கட்டிக்க அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் ஆண்டவர் பிளான் கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறதை செய்தால் பண கஷ்டமே இருக்காது, பண பிரச்சனையே இருக்காது. அவர் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிடுவார். இந்த பிளானை கொடுத்தது ஆண்டவர். அப்போ இதை கட்டி கொடுக்கறதுக்கு நான் ஜெபம் பண்ண போது கோடிக்கணக்கு ஆகுமே ஆண்டவரேன்னு சொன்ன போது, அது நான் கட்டி தருவேன், உன் வேலை ஜெபம் பண்ண, ஊழியம் செய்ய, சுவிசேஷத்தை அறிவி எழுப்புதலுக்கான காரியத்தை பாரு, இதெல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன், நான் கட்டி தருவேன் வாக்கு கொடுத்தார். அவ்வளோதான். ஆண்டவர் வாக்கு கொடுத்த மாதிரியே இதை கட்டி முடித்து கொடுத்தார். எங்கேயும் காணிக்கை எடுக்கவே இல்லை. திறப்பின் வாசல் ஜெபத்தில் கூட இந்த தேவனுடைய கூடார கட்டுமானத்துக்கு ஒரு நாள் கூட காணிக்கை எடுத்ததில்லை.
வெளிநாட்டுக்கு இத்தனை ஊழியம் பேருக்கு எங்கேயும் இதை பற்றி சொன்னதும் இல்லை, ஃபண்ட் ரைஸ் பண்ணதும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் கட்டி தருவேன், நீ உன் ஊழியத்தை பாருன்னார். ஒரு நாள் கூட நான் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இந்த கட்டடத்துக்குள்ளே பண தேவை இருக்கு, நான் என்ன பண்ணுறது, பணத்துக்காக ஜெபித்ததும் இல்லை, நான் கண்ணீர் வடித்ததும் இல்லை, இந்த கட்டடத்துக்காக ஜெபித்ததே இல்லை. நான் கட்டி தருவேன்னாரு, வாக்குத்தத்தத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண, அவ்வளோதான். அவர் தான் கட்டி கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், இந்த கட்டடத்துக்காகலாம் அவன் கண்ணீரை வீணாக்காத, ஆத்துமாக்களுக்காக தான் கண்ணீர் வடிக்கணும், தேசத்துக்காக தான் கண்ணீர் வடிக்கணும். இந்த பணத்துக்காக கட்டடத்துக்காக கண்ணீர் வடித்து உன் கண்ணீரை வீணாக்க கூடாது. இதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால் இந்த உலக தேவைகளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது அதை ஆண்டவர் விரும்பவில்லை. அதை விசுவாசி ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபமணி என்பது தான். இதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இது ஆண்டவர் சொன்னதுனால அவரை எல்லாத்தையும் செய்து கொடுத்தார், எல்லாத்தையும் அழகாக செய்து முடித்தார். ஆரம்பத்தில் எனக்கு ஒரு பயம் இருந்தது, இவ்வளோ பெரிய கட்டடமாக இருக்குது, இவ்வளோ பணம் யார்கிட்ட நீ கேட்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு வேறு கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்படின்னும் போது எனக்கு ஒரு பெரிய விசுவாச போராட்டம் வந்தது. ஒரு நாள் இங்கே ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், எதுக்கு பயப்படுற, இவ்வளோ பெரிய கட்டடம்னா நான் எவ்வளோ பெரிய தேவன், என்னுடைய ஐஸ்வர்யம் எவ்வளோ பெருசு, நான் செய்ய மாட்டேனா, எனக்கு விசுவாசம் இருக்கு ஆண்டவரே. ஆனாலும் காரியம் இப்படி இருக்குதுன்னு சொன்னபோது சொன்னார், மோசே ஆசரிப்பு கூடாரம் கட்டும்போது என்ன நடந்துச்சு, என்ன தேவை இருக்குன்னு ஜனங்களுக்கு சொன்னான். வெள்ளி, பொண்ணு, இந்த இளநீல நூல், இதெல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு கட்டுற தேவை, அதை தெரியப்படுத்தின, அவ்வளோதான். யாருன்னு போய் நீ கூடன்னு கேட்கல, பொதுவாக தெரியப்படுத்தினான். ஆமாம், அதே மாதிரி நீ பத்திரிக்கையில் மட்டும் தெரியப்படுத்து, டிவியில் அதை பற்றி பேசாத. டிவி ஊழியம் புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் கொடுத்துருக்கிற ஊழியம், அதில் போய் காணிக்கெல்லாம் பேசாத. அதனால் பத்திரிக்கையில் மட்டும் தெரியப்படுத்து. நான் யார்கிட்ட பேசணுமோ அவங்கக்கிட்ட பேசி நான் காரியத்தை செய்வேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். மோசே ஒரு நாள் வந்தார், ஆசரிப்பு கூடாரத்துக்கு மக்கள்லாம் கொடுத்தாங்க. ஒரு நாளில் சொன்னார், இதுக்கு மேலே காணிக்க வேண்டாம், பொண்ணு வேண்டாம், வெள்ளி வேண்டாம், பொருள் வேண்டாம், ஆசரிப்பு கூடாரத்திற்கு எல்லாம் வந்துவிட்டது போதும் அப்படின்னு சொன்னதாக பைபிளில் இருக்குது. ஆண்டவர் அதை காண்பித்து, நீ ஒரு நாள் சொல்லுவ, இனி தேவனுடைய கூடாரத்தை காணிக்க அனுப்பாருங்க, கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டாரு, கர்த்தர் முடித்து கொடுத்து விட்டார்னு நீ சொல்லுவ, அதுதான் உனக்கு அடையாளம், இதை நான் கட்டி தருகிறேன் என்பதற்கு என்று. அதே மாதிரி ஆண்டவர் கட்டி முடித்து பிரதிஷ்டை வச்சோம். அடுத்த மாத பத்திரிக்கையில் எழுதினேன், இனி தேவனுடைய கூடாரத்திற்கு என்று காணிக்க யார் அனுப்ப வேண்டாம், கர்த்தர் முழுது கட்டி கொடுத்து முடிச்சு விட்டார். அன்றைக்கு மோசையின் தேவன் நம்முடைய தேவன், அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், அழகாய் நடத்துகிறவர். ஆனால் ஒன்று அவர் சொல்கிறத செய்யணும், நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, நம்ம விரும்புகிறத செய்ய துணியக்கூடாது. அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், நான் செஞ்சிடணும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன விரும்புகிறார் என்பதை கவனிக்கணும். நாம் செய்கிற எல்லா ஊழியமுமே கர்த்தர் சொல்ல 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 செய்கிறோம். எலியா அப்படி தான் செய்தார். கர்த்தர் சொன்னார், நீ போய் கேரி தாற்றண்டை ஒளிந்து கொண்டிரு, சரி ஆண்டவரே. சாரிபாத்துக்கு போ, சரி ஆண்டவரே. போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, சரி ஆண்டவரே. இந்த மாதிரி சவால் விடு, சரி ஆண்டவர். எல்லாமே கர்த்தர் சொல்ல சொல்ல செஞ்சார். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் மகனே, மகளே, நான் எலியா மாதிரி உன்னை பயன்படுத்தி உன் மூலமாக பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். ஆனால் எலியா மாதிரி நான் சொல்கிறத நீ கேட்டு செயல்படணும். நீயா பிளான் பண்ணக்கூடாது, நீயா காரியம் செய்யக்கூடாது, என்கிட்ட கேட்டு நீ செய்யணும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து கொண்டால் எலியாவை போல உங்களை பயன்படுத்த ஆண்டவர் விருப்பத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஆண்டவர் எலியாவை குறித்து உங்களோட தெளிவாக பேசி இருக்கிறார். இல்லை, எலியாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்ய காரணம் என்ன, இவ்வளோ வல்லமையாக பயன்படுத்த காரணம் என்ன? எலியா எதையுமே தானாக செய்யலை, ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறார்ல. ஆண்டவர் கேரி தாற்றண்டை ஒளிந்து கொண்டது, சரி ஆண்டவரே. இல்லைங்க இந்த சாரிபாத்துக்கு போ, சரி ஆண்டவரே. ஆகாபுக்கு போய் உன்னை காண்பி, சரி ஆண்டவரே. எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையின்படி செய்கிறார்.
அப்போ நீங்களும் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே நான் இது படிக்கலாமா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாமா, இந்த வெளிநாட்டுக்கு போகலாமா, என்னை குறித்து என்ன திட்ட நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் ஆண்டவரே. ஊழியம் செய்தால் கூட நீங்களாக பிளான் பண்ணி அவங்க அப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, நம்மளும் இப்படி செஞ்சிட்டா மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை கிடைக்கும், அது ஊழியம் கிடையாது. பிதாவினுடைய சித்தத்தை செய்வது தான் ஊழியம். ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் ஊழியம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நீங்கள் காத்திருக்கணும், நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதுக்கு என்ன ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டீங்க, எனக்கு கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீங்கன்னு கேட்கணும். அது மாதிரி தான் வாலிபர்களும் நான் என்ன படிக்கணும், என்ன வேலை செய்யணும், எதிர்காலத்தை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன, ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு செய்யணும். எலியாவுக்கு அந்த பழக்கம் இருந்தது, கர்த்தர் சொல்கிறத செய்வேன், அவ்வளோதான். அந்த பழக்கத்தை உடையவர்கள் ஆயிரணும். நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறேன், என்ன படிக்க சொல்கிறாரோ படிக்கிறேன், என்ன வேலை செய்ய சொல்கிறாரோ வேலை செய்கிறேன், எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே இருக்கிறேன், ஆண்டவர் சொல்படி செய்வேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்போ ஆண்டவர் சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பா. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறபடி தான் நான் எல்லாமே செய்யணும், என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, யார் யார் தங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே நீ சொல்லுகிறபடி நான் செய்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுவேன், நீங்கள் கட்டளை இடுகிறதைத்தான் நான் செய்வேன், சுயமாக நான் ஒன்று செய்ய மாட்டேன், உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை பார்க்கிறேன். அந்த சகோதரன் சகோதரியை கர்த்தர் தொடும், அந்த தகப்பனார் தாயாரை தொடும், இந்த வாலிப தம்பி சிறு பிள்ளைகளை தொடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் இறங்கட்டும். இன்று முதல் அவருடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். உம்மிடத்திலிருந்து விசாரித்து எல்லாவற்றையும் செய்ய கிருபை தாரும். இதோ இந்த பிள்ளைகள் உம்முடைய சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டபடியால் இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். வியாதிப்பட்டவர்களை தொட்டு சுகமாக்கும். இப்பொழுது அவருடைய மரண படுக்கை மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆஸ்துமா வியாதி விலகட்டும். கை கால்கள் முடக்கி போன நிலைமையில் இருக்கிற கால்கள் பலன் கொள்ளட்டும். ஆண்டவருடைய நரம்புகள் எலும்புகளை தொட்டு குணமாக்கும். பொல்லாத கேன்சர் வியாதிகள் மறையட்டும். அவருடைய கண்களிலே சுகம், காதலே சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம். வீட்டில் வியாதிப்பட்டிருக்கிற யாராவது இருந்தால் இப்பொழுது தொட்டு குணமாக்கும். அந்த வியாதி படுக்கை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக. அவருடைய தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும், தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணும். கற்பத்தின் கனி என்கிற ஆசீர்வாதத்தை அருளி செய்யும். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.